இந்த வருஷம் நான் சென்ற ஆண்டு உற்பத்தி பண்ணதுலேருந்து 25% கூடுதலாக தான் பண்ணியிருக்கேன். டிப்டூட் டாலை இப்போ இந்த வருஷம் லான்ச் பண்ணுறேன் சார். இது வந்து அரிசிகரை கர்நாடகா வெரைட்டி. அது காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பு தன்மை இதுக்கு இருக்குது. டிப்டூட் டாலும் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட் வெரைட்டி தான். 1 அடியில் இருந்து 5 அடி 6 அடி 7 அடி 8 அடி 10 அடி கன்று கூட எங்ககிட்ட இருக்குது சார். இந்த சம்மரில் வந்து வாங்கி நடுற விவசாயிகளுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா சார்? கண்டிப்பாக சார். இந்த சம்மர்னு இல்லைங்க, இந்த வருஷம் பூராமே. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, ஏகேஜி நர்சரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு அப்புறம் வந்து உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அரசம்பட்டி நெட்டையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நெட்டை குட்டை, அதுக்கப்புறம் குட்டை ரகம்னு சொல்லிட்டு நிறைய தென்னை ரகங்களை விவசாயிகளுக்கு சலுகை அடிப்படையில் கொடுக்கறத நிறைய வீடியோக்களாக பதிவு செஞ்சுருக்கோம். அதேமாதிரி ஒவ்வொரு தென்னையும் வந்து என்ன மாதிரியான விவசாயிகளும் ஏற்றதாக இருக்குன்னு சொல்லி தெளிவாக வந்து வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 1 இயர் கழித்து மறுபடியும் உங்களை சந்திச்சல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி சார் போயிட்டு இருக்கு தென்னை விவசாயம்? நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. இந்த வருஷம் விவசாயிகளுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கிறோம். ஓகே சார். இப்போ நம்ம நர்சரியில் என்னென்ன தென்னை போயிட்டுருக்கு சார்? சார் நம்ம மாமூல் தான் சார். அரசம்பட்டி நெட்டை ரகம், ஓகே, நெட்டை குட்டை, குட்டை நெட்டை குட்டை. இது இல்லாமல் நம்ம டிப்டூட் டாலை இப்போ இந்த வருஷம் லான்ச் பண்ணுறோம் சார். ஓகே, டிப்டூட் வந்து காயவே பர்ச்சேஸ் பண்ணி இங்கே போடுறோம். டிப்டூட் டால் நல்லா இருக்குது சார். அது நம்ம டாலுக்கு ஈக்குவலாக வருது. ஓகே, அது என்ன சார் ரகம்? அது டிப்டூட் டால் சார். டிப்டூட்ன்றது அரிசிகரை, கர்நாடகா வெரைட்டி. அது ஓகே, அது நல்லா இருக்குது சார். நம்ம ஏரியாவில் உடம்புப்பட்ட பொள்ளாச்சி ஏரியாவில் விற்கிறாங்க. அது நல்லா இருக்குது. அந்த இதை நாங்கள் இப்போ புதுசாக பண்ணிகிட்ருக்கோம் சார். இப்போ ஓகே சார், ஏற்கனவே நாங்கள் பண்ணது தான். அதுக்கு ஒரு சரியானபடி ஈல்டு எப்படிக்குமோ என்னவோன்னு பயந்து இருந்தோம். நல்லா இருக்குதுன்னு விவசாயிங்க சொன்னதுனால திரும்ப அதை நாங்கள் வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சார். ஏகேஜி நர்சரியில் பொறுத்த வரைக்கும் அரசம்பட்டி நெட்டை வந்து அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறீங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அளவில் பிரபலமாகவும் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 70 வருஷமாக பார்த்தீங்கன்னா தென்னை உற்பத்தியில் முன்னோடியாக இருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் வந்து எவ்வளோ சார் நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க? சார் இந்த வருஷம் நான் சென்ற ஆண்டு உற்பத்தி பண்ணதுலேருந்து 25% கூடுதலாக தான் பண்ணியிருக்கேன். அரசம்பட்டி நெட்டை எங்களுக்கு ஏன்னு கேட்டால் இப்போ இந்த வருஷம் எங்களுக்கு வாண்டட் இருக்கும். சரி, போன வருஷமே எங்ககிட்ட விவசாயிகள் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க இந்த வருஷம் கேட்பாங்க. அவங்களுக்கு கேட்கும்போது அந்த ரகத்தை கொடுக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன் சார். ஓகே, இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த டிப்டூட் டால் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த நம்ம நிற்கிற பாருங்க இந்த செடியை வந்து டிப்டூட் டால் தான். சரி, இந்த வந்து டால் தான் இப்போ ரெடி ஆயிடுச்சு, விற்பனைக்கு தயாராகிடுச்சு, பெட்லையும் இருக்குது. சட்டக்குறைய 1 லட்சம் காய்க்கு வந்து இந்த வருஷம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் சார். நான் டிப்டூட் டால் உற்பத்தி பண்ணுறேன். ஓகே, ஏகேஜியில் பார்த்தீங்கன்னா அரசம்பட்டி நெட்டை, நெட்டை குட்டை, குட்டைன்னு சொல்லிட்டு 3 ரகங்களை பற்றி விரிவாக பார்த்துருக்கோம். இப்போ டிப்டூட் டால்னு சொல்லி புது ரகத்தை சொல்கிறீங்க, இந்த ரகத்தை பற்றி சொல்லிடுங்களா சார்? டிப்டூட் டாலும் சேம் தான் சார். உங்களுக்கு வந்து என்னன்னா இது வந்து விவசாயிகள் விரும்பி கேட்குறாங்க. அரசம்பட்டி டால் என்ன குணாதிசயம் இருக்கோ அதே தான். பட் நாங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணுறதும் சேம் தான். எப்படி நான் அரசம்பட்டி டால் விதை தேர்வை வந்து சித்திரை வைகாசி மாதம் உற்பத்தி பண்ணேன்னு சொன்னேனோ, அந்த டைமில் இருக்கிற காயை தான் நான் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த வருஷமும் கூட அங்கேயும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். தென்னையில் வந்து பொதுவாகவே வந்து அதிகமான ஈல்டு கொடுக்குறது சித்திரை வைகாசி மாதம். சரி, அதனால நம்மளது மட்டும் அப்படி போடாம டிப்டூட் டாலையும் அது மாதிரி தான் போடணும் அப்படின்றதுக்காக நான் வந்து 1 மாதம் முன்னாடியே போயிட்டு அங்கே எல்லாரையும் பார்த்து எந்த மரம் நல்லா இருக்குது, தோட்டம் நிறைய இருக்குது, எங்கே காய் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து யார் நம்ம ரேட்டுக்கும் நம்ம குவாலிட்டிக்கும் கொடுப்பாங்கன்னு பார்த்து அந்த இடத்துல போய் நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த செடியை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கேன். இதுவும் நமக்கு சேம் இதில் தான் வருதுங்க, நல்லா இருக்குது. டிப்டூட் டால்ன்ற புது ரகத்தை நம்ம நர்சரியில் இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க. அரசம்பட்டி நெட்டையை பொறுத்த வரைக்கும் சொல்லும் போது வறட்சியை தாங்கும்ன்ற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. வருஷத்துக்கு 250 காய்கள் வரைக்கும் ஒரு மரத்துலேருந்து எடுக்க முடியும்ன்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ரகத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து வருஷத்துக்கு எவ்வளோ காய்களை எதிர்பார்க்கலாம்? 200 to 250 காய் கிடைக்குங்க. காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பு தன்மை இதுக்கு இருக்குது. சரிங்க, இந்த செடிக்கு நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. காயோட சைஸ் நல்லா இருக்குது, தண்ணி அதிகமாக இருக்குது. டிப்டூட் டாலும் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட் வெரைட்டி தான், நல்லா இருக்குதுன்றதுனால இது விவசாயிகள் கேட்குறாங்க. நம்ம அப்பப்போ 100, 200, 500, 1000 அங்கேருந்து எடுத்துன்னு வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறது டைம் அதிகமாகிடுது. அவங்க கேட்குற டைமில் நம்மளால கொடுக்க முடியலன்றதுனால அது நம்மளே உற்பத்தி பண்ணால் என்ன அப்படின்றது என்னுடைய கேள்விக்குறியாக இருந்துச்சு. 2 வருஷமும் அதுக்கான ஏற்பாடு பண்ணேன். சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இந்த வருஷம் நான் அதுக்காகவே முடிவு எடுத்து போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் நான் விதை தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசம்பட்டி டால் எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம சித்திரை வைகாசி விட்டு நம்ம இதை எடுத்தோமோ அதே மாதிரி தான் சித்திரை வைகாசி மாதம் தான் நாங்கள் போயிட்டு அந்த காயை வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து வந்து நடவு செஞ்சுருக்கிறேன். இது நடவு செஞ்சது
நடவு செய்ய போகிறது ரெடியாக இருக்கிறது அது இருக்குது. இன்னும் ஒரு 15 நாள் அதையும் நாங்கள் நடவு செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே, டிப் டு டாலை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா பூர்வீகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தமிழ்நாட்டில் எல்லா மண்ணுக்கும் இது ஏற்றதாக இருக்குமா சார்? ஆமாம் சார், எல்லா மண்ணுக்கும் ஏற்றது தான். இதை பற்றிய ரகம் வந்து தெரிஞ்ச விவசாயிகள் இதுதான் வேணும்னு கேட்குறாங்க. சப்போஸ் இது இல்லைன்னா தான் நம்ம அரசம்படி டாலுக்கு ஒருத்தர் போகிறாங்க. அரசம்படி டால் கேட்குறவங்களுக்கு அரசம்படி டாலையே கொடுத்துறோம். சில விவசாயிகள் எனக்கு டிப்டு டால் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம அரசம்படி டால் கொடுக்குறோன்னா அவங்க வந்து அதில் வந்து திருப்தி அடையிறதில்லை. எங்களுக்கு அதே கொடுங்க, எங்களுக்கு 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நம்ம கரெக்டாக அந்த ரகமே கொடுக்கணுன்றதுக்காக நான் இதை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கேன். ஓகே சார், இப்போ அரசம்பட்டி நெட்டையை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நர்சரியில் வந்து டிப் டு டால் அப்படின்ற ஒரு ரகத்தையும் இந்த வருஷம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனுடைய கன்று எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு காட்ட முடியுமா சார்? அதுதான் பாருங்க சார், இது வந்து டிப் டு டால் தான். சரி, இது பாருங்க எப்படி இருக்குங்க. இது 5 மாசம் கண்ணு சார். இது நடவு செய்யறதுக்கு ஏற்றது தான் இது. சரி, இந்த ரகத்திலே வைக்கலாம். இன்னும் 1 மாசம் 2 மாசம் ஆச்சுன்னா இன்னும் ஒரு 2 அடி ஏறிடும். சரிங்க. நம்ம டால் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. நல்லா பாருங்க, இலையெல்லாம் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். சரி, காயும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வரும்போதும் காய் நல்லா பெருசாக வரும். இதுவும் உங்களுக்கு வந்து பெரிய மரத்துல இருந்து தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு 40 வருஷம் மரம் தான். நாங்களும் அங்கே போய் தேர்வு செஞ்சோம். அதே மாதிரி இடமும் இது வயசும் சரி மாதமும் சரி அந்த சித்திரை வைகாசி விட்டு தான் நாங்கள் எடுத்து வந்தே போட்டிருக்கோம். சரி, அதனால் நல்ல ஈல்டு கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ டிப் டு டாலை பற்றி காட்டியிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத கன்று வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருக்குது, கிட்டத்தட்ட அரசம்பட்டி தன்னைக்கு ஈக்குவலாகவே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இப்போ இதோட விதை நேர்த்தி எங்களுக்கு காட்ட முடியுமா சார்? விதை நேர்த்தி நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே, இது வந்து இப்போ அடுத்து இன்னொரு 15 நாள் நடவு செய்கிற இடம் தாங்க. சரிங்க. இந்த காய் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஓகே சேம் நம்ம அரசம்பட்டி காய் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தாங்க இருக்குது. சரி, இதை விட சைஸ் இருக்கிறது போட்டால் நல்லா இருக்காதுன்னு நம்ம சைஸ் கூட குறைச்சி தான் எடுத்து வந்துருக்கிறோம். சரிங்க சார். வரும்போது காய் சைஸ் வரும். ஓகே சார், இது எத்தனை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மஞ்சள் இருக்குது சார்? இது உங்களுக்கு ஒரு ஆயிடுச்சு சார், 1.5 மாதம் மேலே ஆகுது. 1.5 மாதம் ஆயிடுச்சு. சரி, எடுத்து போடுறது தான் அது. எடுத்து இப்போ பெட்டில் போடுறது தான். ஓகே, இன்னும் 15 நாளில் போயிடுங்களா? இன்னும் 15 நாளில் பெட்டுக்கு போயிடும். சரிங்க சார். நம்ம பார்த்தீங்கன்னா முன்ன வந்து டிப் டு டாலை பற்றி பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம பாரம்பரிய ரகமான அரசம்பட்டி டாலை பார்க்குறோம் சார். இது அரசம்பட்டி டால் பாருங்கள். சரிங்க சார். ஓகே, இது இல்லாமல் எத்தனை நாள் கண்ணு சார் இதெல்லாம்? இதுவும் அதே மாதிரி தான் சார், 4 மாதம் 5 மாதம் தான் ஆகும். சரிங்க. இதுவும் பாருங்கள், உங்களுக்கு அரசம்பட்டி டால் இது. சரி, அது டிப் டு டால். இதுக்கும் ஒரு மாதம் முன்ன பண்ண போட்டிருக்கோம் சார். அதான் ஃபஸ்ட்டு போட்டோம் நாங்கள். சரி, அது நமக்கு இந்த மே மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் கொடுக்கறதுக்காக. ஓகே, இந்த காயை பார்த்தீங்கன்னா முன்ன ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிட்டு தான். ஓகே, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு சார். ஆமாம் சார், உங்களுக்கு டால் தானே இது. அதனால ஒன்றும் இல்லை, அதுவும் டால் தான் இதுவும் டால் தான். அது வந்து டிப் டு டால். சரி, இது அரசம்பட்டி டால். ஓகே, இது 2 ரகமும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விவசாயிகள் தேர்வு பண்ணலாம் சார்? எல்லாமே வந்து வறட்சி தாங்கிறது தான் சார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது தான் இது. இதுவும் வறட்சி தாங்கும், அதுவும் வறட்சி தாங்கும். சிலர் வந்து இந்த ரகம் தான் வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அதை நம்ம கொடுத்து தானே ஆகணும். சரி, இல்லை டிப் டு டால் வேணாங்க அரசம்பட்டி டால் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் திருப்தி அடைகிற விவசாயிகள் இருக்காங்க. சிலர் வந்து அதை வச்சுருக்கிறவங்க அதுதான் வேணும் அப்படின்றவங்களுக்கு அதை தான் நாங்கள் கொடுக்கணும். அதுக்காக தான் அதை நாங்கள் கொஞ்சம் இந்த வருஷம் அதிகமாக உற்பத்தி பண்ணியிருக்கோம். எங்ககிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. ஓகே, ஓகே சார். ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிப் டு டாலாக இருக்கட்டும், அரசம்பட்டி நெட்டை, இந்த 2 ரகத்தையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த 2 வீடியோக்குமே வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக அரசம்பட்டி நெட்டைன்னா என்ன, டிப் டு டால்னா என்ன அப்படின்றத புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் சார் எல்லா விவசாயிகளுக்காக. சார் அரசம்பட்டி டாலும் டிப் டு டாலும் சேம் தான் சார். டால் தான், நெட்ட ரகம் இது. இதோட குணாதிசயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கும். 2மே வறட்சியை தாங்கும். சரிங்க. ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 200 to 250 காய் வரும். 2 கண்ணுங்களே? ஆமாம், 2மே வந்து 200 to 250 வரும். மரம் வந்து நல்லா ஹைட்டு போகும். ஓகே, மரத்தோட லைஃப் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் வருங்க. இது வந்து அவ்வளோ இருக்கும். வறட்சியை தாங்கக்கூடிய பயிர். சரி, காய் வந்து நல்ல சைஸெல்லாம் கிடைக்கும். பருப்பு திக்னஸ் நல்லா கிடைக்குங்க. ஓகே, அதனால எந்த மாற்றமும் இல்லை. நம்ம விதை தேர்வு ஏற்கனவே சொன்னது தாங்க. உங்களுக்கு வந்து நல்ல பெருமரத்து காயிலேருந்து 40 வருஷம் மரத்துலேருந்து தான் எடுக்கிறோம். அதே மாதிரி அந்த சீசனில் தான் எடுக்கிறோம். சித்திரை வைகாசி இதை தான் எடுக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி காயை தான் நாங்கள் டிப்டூர்லேயும் நாங்கள் போய் அது மாதிரி தான் செலக்ட் பண்ணி எடுத்து வந்து இப்போ நாங்கள் நடவு செஞ்சுருக்கோம். ஓகே சார். இப்போ தென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சம்மரில் இருக்கோம். ஸோ இந்த சீசனில் வந்து நடவு பண்ணுறதுக்கு ஏற்றதாக இருக்குமா சார்? சார் சம்மர்லேயும் வைக்கலாம் சார், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி இருக்கிறவங்க வைக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க இப்போ வச்சு பிரயோஜனம் இல்லை. பட் கொஞ்சம் வச்சு காப்பாற்றிட்டாங்கன்னா மழை காலத்தில் நல்லா இருக்கும். ஓ, இப்போ வந்து வச்சு நம்ம வேர் பிடிச்சின்னா மழை காலத்தில் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மழை காலத்தில் வச்சு அந்த வேரெல்லாம் அழுகி கொஞ்சம் அடிபட்டு போகிறதுக்கு 1 மாதம் இந்த சித்திரை மாதம் லாஸ்ட்டில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய
வரக்கூடிய மழை காலத்துக்கு வரக்கூடிய வேரெல்லாம் நல்ல பிடிப்பு நல்ல செடி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிடும். அப்போதுமே உங்களுக்கு வந்து ரெகுலராக நம்ம கிளைமேட்டுக்கு மாறி. ஓகே சார். இப்போ நம்ம நர்சரியில் பொறுத்த வரைக்கும் எத்தனை அடி கண்ணிலேருந்து விற்பனைக்கு தயாராக இருக்குது சார்? எங்களுக்கு வந்து ஒரு இலை 2 இலையிலேருந்து விற்பனைக்கு போயிட்டே தான் சார் இருக்குது. நீங்கள் இது அது நல்லா இல்லை. 1 அடியில் இருந்து 5 அடி 6 அடி 7 அடி 8 அடி 10 அடி கன்று கூட எங்ககிட்ட இருக்குது சார். சரிங்க சார். ஏகேஜி நர்சரி அப்படின்னாலே ஆஃபர் ஒன்று எப்பயுமே வந்து விவசாயிகளுக்கு கொடுப்பீங்க. ஆமாம். ஸோ நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் வந்து தென்னை விவசாயிகளுக்கு கொடுத்துருந்தீங்க. ஸோ இவ்வளோ குறைவாக தென்னங்கன்று கிடைக்குமா அப்படின்றது நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு கேட்டதும் உண்டு. ஸோ இந்த சம்மரில் இப்போ நம்ம வந்திருக்கோம், கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு நம்ம மறுபடியும் சந்திக்கிறேன். ஸோ இந்த சம்மரில் வந்து வாங்கி நடுற விவசாயிகளுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா சார்? கண்டிப்பாக சார். இந்த சம்மர்னு இல்லைங்க, இந்த வருஷம் பூராமே டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து அரசம்பட்டி டால் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி எங்கேனாலும் டெலிவரி கொடுத்துறாங்க 50 ரூபாய்க்கு. ஓகே. அதே மாதிரி டிப்டோ டால் அறிமுக சலுகையாக இந்த வருஷம் நாங்கள் இதை வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். போன வருஷமும் இருந்தது, பட் அதிகமாக உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். இதை அறிமுகப்படுத்துகிற ஒரு சலுகையாக வந்து அதுவும் 50 ரூபாய்க்கு உங்களுக்கு தமிழ்நாடு பூராமே சப்ளை பண்ணுறாங்க. அரசம்பட்டி டால் எடுத்துக்கிட்டாலும் 50 ரூபா, டிப்டூ டால் எடுத்துக்கிட்டாலும் 50 ரூபா. நெட்டக்குட்டையை வந்து உங்களுக்கு வந்து இந்த இதே இதில் வந்து 130 ரூபா போன வருஷம் நான் பண்ணிட்டு இருந்தேன். 100 ரூபாய்க்கு இந்த வருஷம் பூராமே சப்ளை பண்ணிடுறேங்க. இது வந்து டிசம்பர் எண்டு வரைக்கும். தயவுசெய்து விவசாயிகள் புரிஞ்சுக்கோங்க, இதை வந்து முழுமையாக பாருங்கள், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு ஆஃபர் நாங்கள் கொடுக்குறோன்னா தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். கம்மிதாச்சு 9 மாதம் இந்த ஆஃபரை நாங்கள் கொடுக்குறோம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்த இதில் நாங்கள் ஆஃபர் இருந்தாலும் விலை குறைஞ்சா கண்டிப்பாக குறைச்சி கொடுத்துருவோம். விலை ஏறுச்சுன்னா நாங்கள் இதையே ரேட்டில் கொடுத்தோம்னா நாங்கள் வந்து சமாளிக்க முடியாது. அதனால் விவசாயிகள் வந்து இந்த வருஷம் பூராமே இந்த ஆஃபரை பயன்படுத்திக்க. ஓகே சார். மினிமம் எத்தனை கன்று சார் எடுக்கலாம் சார்? மினிமம் 35 கன்று சார். டெலிவரி ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ டெலிவரி தான் சார். 50 ரூபானா உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்றாங்க. 35 கீழே எடுத்திங்கன்னா நான் 5 ரூபா சேர்த்த வேண்டியதாக இருக்கும். ஓகே சார். இவ்வளோ நேரம் வந்து தென்னையை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. எப்பயுமே வந்து ஏகேஜி நர்சரி அப்படின்னா தென்னை விவசாயிகளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு ஆஃபரை வந்து கொடுப்பீங்க. இன்றைக்கி டின்டூ டாலாக இருக்கட்டும், ஏற்கனவே நம்ம பார்த்துருந்த அரசம்பட்டி நெட்டையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியோட 50 ரூபாய்க்கு அப்படின்னு ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ மறுபடியும் உங்களை சந்தித்து தென்னை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நன்றிங்க. நன்றி, வணக்கம்.